அளவிற்கு இன்றைக்கு மாநகராட்சியுடைய நிர்வாகம் மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. சுகாதார பணிகளில் வேலை செய்வதற்கு நிரந்தரமான ஆட்கள் இல்லாமல் இன்றைக்கு தனியார் இடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அதே போல தமிழக அரசு உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடித்த உடனே கையோடு இன்றைய தினம் 100% வீட்டு வரியை உயர்த்தியிருக்கிறார்கள். மின்சார கட்டணம் 3 மடங்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது உயர்கிறது, எவ்வளவு உயர்கிறது, எத்தனை சதவீதம் உயர்கிறது என்று மின்சாரத்தை உபயோகிக்கின்ற மக்களுக்கு தெரியாமலே உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று அறிவித்து அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வந்தார்கள். இப்பொழுது அந்த திட்டம் இருக்கிறதா இல்லையா என்றே நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை. மாறாக திமுக ஆட்சியிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதத்துக்கு ஒரு முறை மின்சாரம் கணக்கெடுத்து நாங்கள் வசூல் செய்வோம் என்று சொன்ன திமுக ஆட்சியிலே இன்று வரை அந்த திட்டம் நிறைவேறவே இல்லை. நான் இந்த நேரத்திலே இங்கே குறிப்பிட்டுள்ள காரணம், இன்றைக்கு மக்கள் படுகின்ற இன்னல்களை, அவதிகளை, தொல்லைகளை, துயரங்களை சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு விஷயம், ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற குறிக்கோளோடு தமிழ்நாட்டு மக்கள் ஆலயத்துக்கு முன்பாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கோவில் முக்கிய தினங்களிலே, உதாரணமாக பிரதோஷம், இது போன்ற நாட்களை பார்த்தீங்கன்னா பொதுமக்களே இந்த பகுதியில் நடமாட முடியாமல் எங்கு பார்த்தாலும் வாகனங்கள் நிறுத்துகின்ற இடமே இல்லாமல் நம்முடைய வடக்கு தெரு, தெற்கு தெரு, கீழே தெரு, எல்லா தெருக்களிலும் பார்த்தீங்கன்னா உள்ள காராதான். கோவிலுக்கு சாமி கும்பிட வருகின்ற மக்கள் ஆலயத்திலே அகிலாண்டேஸ்வரி, ஜம்புகேஸ்வரி வணங்குவதற்கு வருகின்ற மக்களுடைய வாகனங்கள் நிறுத்துவதற்கு கூட இந்த ஆட்சியிலே ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யாமல் அறநிலையத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி வந்ததற்கு பின்னாலே, புரட்சி தமிழன் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்ததற்கு பின்னாலே, உங்களால் வாக்களித்து தேர்தலிலே வெற்றி பெறப் போகின்ற நான் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த பிரச்சனையை தீர்க்க பாடுபடுவேன் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் காலையிலே நிர்வாகிகளோடு நான் அந்தல்லூர் வடக்கு ஒன்றியத்திலே அனைத்து இந்திய அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி மற்ற நிர்வாகிகளை சந்திக்க சென்றேன். அங்கே சென்ற போது கேட்டுக்கொள்கிறேன், அதே போல பறக்கும் படை என்று சொல்லி வாகனங்களை மறிப்பதும் அதிமுக தொண்டர்களுடைய கார்களை மட்டும் சோதனை செய்வது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் நடுநிலைமையாக செயல்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். எடுத்துக்கிட்டு இங்க இருக்கின்ற வீடுகள், இடங்கள் எல்லாம் கோயில் இடம் சொல்லி திடீர்னு எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. நம்முடைய தோழர்கள்லாம் ஒரு கமிட்டி அமைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். பாடுபடுவது இந்த நேரத்தில் சொல்லி நான் மீண்டும் சொல்வதெல்லாம், நம்முடைய அதிகாரிகள் தயவு செய்து நேர்மையாக, நடுநிலையாக செயல்படுங்கள். நேரு உத்தரவு போட்டார், மகேஷ் உத்தரவு போட்டார், பழனியாண்டி உத்தரவு போட்டார். அத்துணை கூட்டணி கட்சி நண்பர்களையும் பொதுமக்களையும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.